லோ பேக் பெயின் வந்து பேக் மசில் ஃபுல்லா டைட்னஸ் அதிகமா இருக்கு சார். எந்த ஒரு நர்வ் கம்ப்ரஷன் இல்லைங்க சார். பர்னிங் பெயின் நம்னஸ் எதுவுமே கிடையாதுங்க சார். ஒன்லி ஃபுல்லா பேக் மசில் டைட்னஸ் அதிகமா இருக்கு சார். எழுந்துச்சு நிற்கும் போது லோ பேக் பெயின் இருக்கு, ரொம்ப டைட்னஸ் அதிகமா இருக்கு சார். அதுக்கு ப்ராப்பரான பேஸ் ஒன் எக்ஸ் ப்ரோட்டோகால் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோன் இப்ளெக்ஸர் ஸ்ட்ரெச். ப்ரோனில் படுத்திட்டு நீ ஃபிளெக்ஷன் பண்ணிட்டு நல்லா இப்ளெக்ஷனை ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி நல்லா பண்ணணும். ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரெப்ஸ் தாராளம் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீ டூ செஸ்ட் ஸ்ட்ரெச். சிங்கிள் லெக்ல கூட பண்ணலாம், இல்லை டபுள் லெக்ல கூட பண்ணலாம். ஓகேங்களா. மூணாவது பார்த்தீங்கன்னா பெல்விக் பிரிட்ஜிங், ஹிப் த்ரஸ்ட் பண்ணணும். ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரெப்ஸ் தாராளம் பண்ணலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா சீட்டட் பொசிஷன் உட்காந்துட்டு கிராஸ் டோ டச் பண்ணணும். ஓகேங்களா. ரெண்டு பக்கமும் பண்ணணும். நல்ல ஒரு பேக் மொபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், டைட்னஸ் நல்லா கம்மியாயிரும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சைல்டு போஸ். ப்ரோனில் படுத்திட்டு சைல்டு போஸ் பண்ணணும். இது ஒரு 10 to 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணும், மறுபடியும் ரிலீஸ் பண்ணும். 10 to 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணும். ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரெப்ஸ் பண்ணலாம். இந்த 5 எக்ஸ் பண்ணாவே உங்களுக்கு டைட்னஸ் நல்லா கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நீங்க பேஸ் 2 ப்ரோட்டோகால் போயிடலாம், ஸ்ட்ரென்தனிங் ப்ரோட்டோகால் போயிடலாம். லோ பேக் பெயின் மசில், லோ பேக் பெயின் பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான மசில் ஃபிளெக்சிபிலிட்டி, ஒரு டைட்னஸ் கம்மி பண்ற எக்ஸசைஸ் வேணும்னா நீங்க லோ பேக் பெயின் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ் ப்ரோட்டோகாலும் உங்களுக்கு டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ரொம்ப நன்றி.